கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் அங்கமாலி அடுத்த அத்தானி பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி பிரபல நடிகை ஒருவர் படப்பிடிப்பு முடிந்து கேரவனில் சென்றுள்ளார். பின்னால் காரில் வந்த ஒரு கும்பலைச் சேர்ந்தவர்கள் கேரவனை தடுத்து நிறுத்தி அதன் உள்ளே அத்துமீறி நுழைந்து நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துள்ளனர். இதுகுறித்து நடிகை அளித்த புகாரின் பேரில் கேரள மாநில குற்ற புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தினர். பல்சர் சுனி என்ற சுனில்குமார் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டனர். சிறையில் இருந்தபோது பல்சர் சுனி எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் பிரபல மலையாள நடிகர் திலீப்பும் கைது செய்யப்பட்டார். நடிகையோடு ஏற்கனவே இருந்த முன்விரோதம் காரணமாக திலீப் சதித்திட்டம் தீட்டி கும்பலை ஏவி நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக புகார் கூறப்பட்டது. அதன் பின் திலீப் கைது செய்யப்பட்டார். 85 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து நடிகர் திலீப், பல்சர் சுனி உட்பட மொத்தம் 9 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டது. மலையாள நடிகை காவ்யா மாதவன் திலீப் இடையிலான உறவு குறித்து திலீப்பின் மனைவியான மஞ்சு வாரியரிடம் அந்த நடிகை கூறியதாகவும், இதனால் கோபமடைந்த மஞ்சு வாரியர் திலீப்பிடமிருந்து விவாகரத்து பெற்று பிரிந்து சென்று விட்டதாகவும் கூறப்பட்டது. மனைவி பிரிந்ததற்கு அந்த நடிகைதான் காரணம் என்று கருதிய திலீப் கூலிப்படையை பயன்படுத்தி அவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாகவும், பல்சர் சுனி இதற்கு உறுதுணையாக இருந்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் போலீசார் பதிவு செய்திருந்தனர். எர்ணாகுளம் முதன்மை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை சுமார் 8 ஆண்டுகளாக நடந்தது. விசாரணையின் போது போலீஸ் தரப்பில் ஆஜரான 28 சாட்சிகள் திடீரென்று பிறர் சாட்சிகளாக மாறிவிட்டனர். வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் கடந்த 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினார். நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் நடிகர் திலீப் மீதான குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரம் இல்லை என்று கூறி அவரை நீதிபதி விடுதலை செய்தார். திலீப்பின் நண்பர் சரத், மேஸ்திரி சனில் ஆகியோரும் விடுதலை செய்யப்பட்டனர். பல்சர் சுனி, மார்டின் ஆண்டனி, பி மணிகண்டன், பிரதீப், விஜேஷ், வடிவால் சலீம் ஆகிய 6 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்நிலையில் 6 பேருக்கான தண்டனை விவரத்தை நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் நேற்று அறிவித்தார். இதையொட்டி குற்றவாளிகள் 6 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது வயதான பெற்றோர், மனைவி, குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும், தாங்கள் அப்பாவிகள் என்று பலவித காரணங்களை கூறி நீதிமன்றம் தங்களை மன்னிக்குமாறு 6 பேரும் கோரினர். ஆனால் இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் அஜாக் குமார் கடும் ஆட்சேபம் தெரிவித்தார். இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு கருணை காட்டக்கூடாது என்றும், நீதிமன்றம் அளிக்கும் தண்டனை இந்த சமூகத்திற்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. இதையடுத்து தீர்ப்பு விவரங்களை நீதிபதி ஹனி எம் வர்கீஸ் அறிவித்தார். சதி திட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளும் குற்றங்களுக்கு சமமாக பொறுப்பேற்பதாகவும், எனினும் பல்சர் சுனி மட்டுமே உண்மையில் பாலியல் வன்கொடுமை செய்தார் என்ற உண்மையை கணக்கில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி 6 குற்றவாளிகளுக்கும் 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். பாலியல் கூட்டு வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக இந்த தண்டனை வழங்கப்படுவதாக நீதிபதி அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.